வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் உக்ரைனுக்கு ராணுவ உதவி செய்யும் கொள்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது. உக்ரைனுக்கான ஆயுத விநியோகத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிறிய இடைநிறுத்தத்தை மாற்றி உக்ரைனுக்கான ஆயுத ஆதரவை மீண்டும் தொடங்கியுள்ளது. அதை விரிவுபடுத்துவதற்கும் முடிவு செய்துள்ளது. உக்ரைனுக்கான புதிய ஆயுத தொகுப்பில் ஈரானுக்கு எதிராக சமீபத்தில் பயன்படுத்தப்பட்ட டொமஹாக் உட்பட சில நீண்ட தூர ஏவுகணைகள் அடங்கும் என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறுகிறார்கள். அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு குறைந்து வருவது மற்றும் ராணுவ உதவி முன்னுரிமைகளை மறுமதிப்பீடு செய்வது ஆகியவற்றை காரணம் காட்டி உக்ரைனுக்கு பேட்ரியோட் ஏவுகணைகள் மற்றும் 155 mm பீரங்கி ஆட்லர் ஷெல்கள் உட்பட பல முக்கிய ஆயுத ஏற்றுமதிகளை ட்ரம்ப் நிர்வாகம் ஜூலை மாத தொடக்கத்தில் நிறுத்தி வைத்தது. அமெரிக்க ஆயுத விநியோகத்தில் ஏற்பட்ட இந்த இடைநிறுத்தம் உக்ரைனில் எச்சரிக்கைகளை கிளப்பியது. ஏனெனில் உக்ரைனில் அதிகரித்து வரும் ரஷ்ய ஆளற்ற விமான மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை தினமும் எதிர்கொள்கின்றது. இருப்பினும் குறிப்பிடத்தக்க மாற்றமாக நேட்டோ நாடுகளுக்கு வெடிப்பொருட்கள், ஏவுகணைகள் மற்றும் பேட்ரியோட் போன்ற தற்காப்பு அமைப்புகளின் விற்பனையை அதிகரிக்கும் நோக்கில் ஜூலை 14 ட்ரம்ப் ஒரு புதிய திட்டத்தை வெளியிட்டார். அதில் உக்ரைனுக்காக ஆயுதங்களை கொடுக்க நினைக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை விற்பனை செய்யும். ஐரோப்பிய நாடுகள் பின்னர் அவற்றை உக்ரைனுக்கு வழங்குவார்கள் என்று அறிவித்தார். அமெரிக்காவிடம் ஆயுதம் வாங்கும் ஒப்பந்தங்களில் இறுதி பாவனையாளர் யார் என்பது குறிப்பிடப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலேயே ஆயுத விற்பனைக்கு அமெரிக்க ராஜாங்க அமைச்சு ஒப்புதல் அளிக்கும். அதே போல அமெரிக்காவிடம் ஆயுதம் வாங்கிய நாடுகள் அவற்றை மற்றொரு நாட்டுக்கு கொடுப்பதென்றால் அதற்கும் அமெரிக்காவிடம் அனுமதி வாங்க வேண்டும். ட்ரம்பின் அறிவிப்பின்படி ஆயுதங்களில் இறுதி பாவனையாளர் உக்ரைன் என்று குறிப்பிடப்பட்டால் அந்த ஆயுத விற்பனைக்கு அமெரிக்கா அனுமதி அளிக்கும். ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வெளியான அறிக்கைகளின்படி முதல் அலையில் அமெரிக்கா நேட்டோ நட்பு நாடுகளுக்கு சுமார் $10 பில்லியன் ஆயுதங்களை விற்பனை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அறிவிப்பு வெளியானதை அடுத்து அடுத்த அறிவிப்பு ட்ரம்பிடமிருந்து வெளியானது. அந்த இரண்டாவது அறிவிப்பில் அமெரிக்காவை நேரடியாக உக்ரைனுக்கு ஆயுத உதவி செய்யும் என்று குறிப்பிடப்பட்டது. உக்ரைன் மீதான பேரழிவு தரும் ரஷ்ய விமான தாக்குதல்களுக்கு மத்தியில் பேட்ரியோட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் உட்பட வேறு சில ரக ஏவுகணைகளை அமெரிக்கா மீண்டும் வழங்குகிறது என்பது ஏற்கனவே தலைப்பு செய்திகளில் இடம் பிடித்துள்ள நிலையில் உக்ரைனுக்கு அமெரிக்கா டொமஹாக் நீண்ட தூர குரூஸ் ஏவுகணைகளையும் கொடுக்க போகிறது என்ற தகவல் இப்போது வெளியாகியுள்ளது. டொமஹாக் நீண்ட தூர குரூஸ் ஏவுகணை ஜோ பைடன் நிர்வாகம் ஒருபோதும் உக்ரைனுக்கு கொடுத்ததில்லை. உக்ரைன் பல தடவைகள் கேட்ட போதும் அந்த கோரிக்கைகளை தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வந்தன. டொமஹாக் தற்போது அமெரிக்க ஆயுத களஞ்சியத்தில் மிகவும் ஆபத்தான ஆயுதங்களில் ஒன்று. நேற்று ஜூலை 15 வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ மற்றும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் போன்ற நகரங்கள் உட்பட ரஷ்ய எல்லைகளுக்குள் ஆழமான இலக்குகளை தாக்க டொமஹாக் குரூஸ் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு அனுப்புவது பற்றி அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டது. அமெரிக்க ஜனாதிபதி ரஷ்யாவுக்கு போரை மிகவும் விலை உயர்ந்ததாக மாற்ற முடிவு செய்துள்ளார் என்று அந்த செய்தியில் கூறப்பட்டிருந்தது. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் தோல்வியுற்ற முயற்சிகளுக்கு பின் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் ட்ரம்ப் விரக்தியடைந்ததை அடுத்து இந்த முடிவு வந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி முன்னதாக புட்டினை தொலைபேசியில் அழைத்து பேசிய பின் அவர் நன்றாக பேசுகிறார், பின்னர் மாலையில் அனைவரையும் தாக்குகிறார் என்று கூறினார். உக்ரைனுக்கு ஏவுகணைகளை வழங்குவதற்கான சாத்தியம் குறித்து ட்ரம்ப் ஆயுத விநியோகங்களை மீண்டும் தொடங்குவதாக அறிவிக்கும் போது குறிப்பிட்டார். ஆனால் எந்த ரக ஏவுகணைகள் பரிசீலனையில் உள்ளன என்பதை குறிப்பிடப்படவில்லை. இதற்கிடையில் நேற்று ஜூலை 15 பைனான்சியல் டைம்ஸில் வெளியான ஒரு தனிச்செய்தியில் ட்ரம்ப் மற்றும் செலன்ஸ்கியின் தொலைபேசி உரையாடல் பற்றி அறிந்த அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கியிடம் நீண்ட தூர அமெரிக்க ஏவுகணைகள் வழங்கப்பட்டால் உக்ரைன் மாஸ்கோவை தாக்க முடியுமா என்று கேட்டதாக கூறியது. ட்ரம்ப் தனது உரையாடலில் வோலோடிமிர் மாஸ்கோவை தாக்க முடியுமா, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கையும் தாக்க முடியுமா என்று கேட்டதாக கூறப்பட்டுள்ளது. இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரத்தில் வெள்ளை மாளிகையோ அல்லது உக்ரைன் நிர்வாகமோ இந்த கூற்றுக்கள் பற்றி எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. இருப்பினும் உக்ரைன் நீண்ட காலமாக டொமஹாக் ஏவுகணைகளை கோரி வருகிறது என்பதில் எந்த ரகசியமும் கிடையாது. இதற்கான முதல் சான்று 2024 அக்டோபரில் வெளிவந்தது. அப்போது வெளியிடப்பட்ட உக்ரைனின் 5 படி வெற்றி திட்டத்தை ஒரு பகுதியாக உக்ரைன் டொமஹாக் ஏவுகணைகளை கோரியதாக அப்போது தி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டது. தி நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட செய்தியில் சில அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி போரின் போக்கை மாற்றி இந்த நீண்ட தூர ஏவுகணைகளை எங்கே பயன்படுத்துவது என்பது குறித்து உக்ரைனின் திட்டத்தை அமெரிக்க அதிகாரிகள் ஏற்கவில்லை என்று அப்போது கூறப்பட்டது. அதன் விளக்கம் டொமஹாக் ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்த அப்போது உக்ரைன் திட்டமிட்டிருந்தது. அதை ஜோ பைடன் நிர்வாகம் நிராகரித்தது. இப்போது ட்ரம்ப் மாஸ்கோவை தாக்க முடியுமா, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கையும் தாக்க முடியுமா என்று கேட்டுவிட்டு ஆயுதம் கொடுக்க போகிறார்.
மாஸ்கோவுக்கு எதிரான தீர்க்கமான நடவடிக்கைக்கு நீண்ட தூர ஏவுகணைகள் தேவை என்று அவர் குறிப்பிட்ட போது இந்த கூற்றுக்களை செலன்ஸ்கி மறைமுகமாக ஏற்றுக்கொண்டார். அதே நேரத்தில் ஊடகங்களுக்கு இந்த தகவலை வழங்கிய அமெரிக்க அதிகாரிகளை செலன்ஸ்கி கடுமையாக சாடினார். ஆனாலும் கூட இந்த கோரிக்கையை விரைவில் மூடி மறைக்கப்பட்டது. காரணம், என்ன ஆயுதங்கள் வழங்கப்படுகின்றன என்பதை ட்ரம்ப் ரகசியமாக வைத்துக் கொள்ள விரும்புகிறார் என்று கூறப்பட்டது. டொமஹோக் ஏவுகணைக்கு அப்படி என்ன முக்கியத்துவம் உள்ளது? டொமஹோக் குரூஸ் ஏவுகணைகள் பழையதாக தோன்றினாலும் அதிக அளவிலான வெற்றியுடன் போரில் தொடர்ந்து பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக ஜூன் 21 அமெரிக்காவின் ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் ராணுவ நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து இந்த ஏவுகணைகள் சமீபத்தில் பயன்படுத்தப்பட்டன. ஈரானில் உள்ள அணுசக்தி தளங்களை தாக்க அமெரிக்க படைகள் 30,000 பவுண்ட்ஸ் GBU-57 தரையடி சுரங்க குண்டுகளுடன் சுமார் 30 டொமஹோக் ஏவுகணைகளை ஏவியதாக தெரிய வந்தது. ஈரானின் இஸ்பஹான் அணுசக்தி தளம் கிட்டத்தட்ட 650 கிலோமீட்டர் தொலைவில் நின்றிருந்த அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்பட்ட டொமஹோக் ஏவுகணைகளால் மட்டுமே தாக்கப்பட்டது. டொமஹோக் குரூஸ் ஏவுகணை என்பது வான் பாதுகாப்பு சாதனங்களால் நன்கு பாதுகாக்கப்பட்ட வானத்தில் கூட துல்லியமாக இலக்குகளை தாக்கும் ஒரு துல்லிய ஆயுதம். இது ஒரு சப்சோனிக் ஜெட் என்ஜினில் இயங்கும் ஆயுதம். டொமஹோக் குரூஸ் ஏவுகணை மிக குறைந்த உயரத்தில் பறந்து சிறப்பு வழிச்செலுத்துதல் அமைப்புகளை பயன்படுத்துவதன் மூலம் வான் பாதுகாப்பை தவிர்க்க முடியும். நெகிழ்வுத்தன்மை மற்றும் ஆபத்தான சக்தியை இணைக்கும் அதன் திறனே இதை மிகவும் பேரழிவு ஆயுதமாக ஆக்குகிறது. டொமஹோக் ஏவுகணை BGM-109 என்ற பொது பெயரில் அறியப்பட்டாலும் அதில் ஒரு வகையான BGM-109G கிரைபோன் தரையடி இலக்குகளை தாக்கும் விதத்தில் பங்கபஸ்டர் ஏவுகணைகளாகவும் செயற்படக்கூடியது. அதனால்தான் ஈரானிய அணுசக்தி தளங்களை தாக்க அமெரிக்கா டொமஹோக் ஏவுகணைகளையும் பயன்படுத்தியது. டொமஹோக்கின் தாக்குதல் வரம்பு அதன் வகையை பொறுத்து 1600 முதல் 2500 கிலோமீட்டர் வரை மாறுபடும். இந்த வரம்பை கொண்டு உக்ரைனிய படைகள் ரஷ்ய எல்லைக்குள் ஆழமான உயர் மதிப்புள்ள இலக்குகளை தாக்க முடியும். அதாவது ராணுவ விமானங்கள், கட்டளை மையங்கள், தளவாட மையங்கள் மற்றும் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களுக்கான உற்பத்தி வசதிகள் இந்த ஏவுகணையால் தாக்கப்படலாம். ரஷ்யாவின் இந்த இலக்குகள் உக்ரைனின் தற்போதைய ஆயுதங்களான ATACMS அல்லது ஸ்ட்ராங் ஷேடோ ஏவுகணை போன்றவற்றால் அடைய முடியாதவை. உதாரணமாக மாஸ்கோ அல்லது செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் உள்ள இலக்குகள் மீது உக்ரைனில் இருந்து டொமஹோக் ஏவுகணை ஏவப்பட்டால் இலக்கு வரை ஏவுகணை போகும். ஒரு மதிப்புமிக்க இலக்கியோ அல்லது துருப்புக்கள் குழுவையோ மற்றும் ஆயுதங்களையோ அளிக்கக்கூடிய இந்த மிகவும் துல்லியமான ஏவுகணைகள் சுடப்பட்ட பின்னரும் பாதையை சரி செய்ய அனுமதிக்கும். அதே வேளையில் நவீன போர்க்களத்தில் குறிப்பிடத்தக்க விதத்தில் நன்மை பயக்கும் என்றும் நிபுணர்கள் நம்புகின்றனர். டொமஹோக்ஸ் அவற்றின் விதிவிலக்கான துல்லியம் மற்றும் குறைந்த உயரத்தில் பறக்கும் திறன் காரணமாக ரேடார் கண்டறிதலை தவிர்க்கின்றன. அதனால் நன்கு பாதுகாக்கப்பட்ட அல்லது பலப்படுத்தப்பட்ட இலக்குகளுக்கு எதிராக திறம்பட செயல்படுகின்றன. இதன் மூலம் அவை ரஷ்ய ராணுவ நிறுவல்களை அதிக சேதத்துடன் தாக்கக்கூடும். இந்த துல்லியம் முக்கியமான விநியோக சங்கிலிகள் மற்றும் உற்பத்தி தளங்களை குறிவைப்பதன் மூலம் ரஷ்யாவின் போர் முயற்சியினை தக்க வைக்கும் திறனை சீர்குலைக்கும். டொமஹோக் குரூஸ் ஏவுகணைகள் கட்டமைப்புகளை இடித்து 20 அடி அகலம் வரை வெடிக்கும். வெடிப்பின் பின் பெரிய பள்ளங்களை ஏற்படுத்தும். அவை சுமார் 1000 பவுண்ட்ஸ் எடையுள்ள ஒரு பொதுவான வெடிப்பு முறையை எடுத்து செல்ல முடியும் என்பதால் அவை சக்தி வாய்ந்தவை. ஏவுகணையில் பல வகைகளில் வருகிறது. அவற்றில் மிகவும் பிரபலமானவை பிளாக் 3, பிளாக் 4 மற்றும் சமீபகால பிளாக் 5. பிளாக் 3 ஒரு 1000 பவுண்ட்ஸ் வெடிப்பு துண்டான ஒற்றை வெடிப்பு முறையை வைத்திருக்கிறது. திறந்த வெளியில் துருப்புக்கள் அல்லது ஆயுத அமைப்புகளுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு பிளாக் 3 சப்மிஷன் பதிப்பில் கொத்துக்குண்டுகள் கொண்ட ஒரு சப்மிஷன் பெட்டி உள்ளது. இதற்கு நேர்மாறாக பிளாக் 4 பதிப்பு கணிசமாக மேம்படுத்தப்பட்ட திறன்களை வைத்திருக்கிறது. பறக்கும் போது ஆபரேட்டர் ஒரு செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு அமைப்பை பயன்படுத்தி வெடிப்பொருட்களை மீண்டும் நிரல் செய்து முன்னரே தீர்மானிக்கப்பட்ட இலக்கை அல்லது மற்றொரு ஒருங்கிணைப்பை தாக்க முடியும். பிளாக் 4 பதிப்பில் ஒருங்கிணைந்த தரவு இணைப்பு உள்ளது. இது பறக்கும் போது இலக்கு மாறுதலை செயல்படுத்துகிறது மற்றும் அது நீண்ட காலத்திற்கு மிதக்க அனுமதிக்கிறது. பிளாக் 5 மாறுபாடு அடுத்த தலைமுறை தொழில்நுட்ப முன்னேற்றங்களை வைத்திருக்கிறது. இது ஏவுகணை பறக்கும் போது கடலில் நகரும் கப்பல்களை குறிவைக்க உதவுகிறது. டொமஹோக் ஏவுகணைகள் போரில் விதிவிலக்கான செயல்திறனை வெளிப்படுத்தி உள்ளன. 1991 ஆண்டில் ஈராக்கில் அமெரிக்காவால் அவை முதலில் பயன்படுத்தப்பட்டன. அமெரிக்க ராணுவம் ஆப்கானிஸ்தானில் உள்ள அல் qaeda பயிற்சி மையங்களை தாக்கி தொடர்ச்சியாக டொமஹோக் தாக்குதல்களை நடத்தியது. கடந்த மாதம் ஈரானில் அதன் கொடிய தன்மையினை காட்டுவதற்கு முன்பு கொசோவோ போரின் போது இந்த ஏவுகணை பரவலாக பயன்படுத்தப்பட்டது. ரஷ்ய ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளால் தொடர்ந்து குண்டுவீச்சுக்கு உள்ளாகும் நேரத்தில் உக்ரைனின் சூட்டு வலுவை விரிவுபடுத்தவும் இதை பயன்படுத்தலாம். டொமஹோக் உக்ரைனின் தற்போதைய ஆயுத களஞ்சியத்தையும் பூர்த்தி செய்யக்கூடும். ரஷ்யாவின் வான் பாதுகாப்புகளையும் முறியடிக்கக்கூடும்.